நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் வந்தாச்சா? எங்க அந்த சோத்து மாடை காணோம்? என்னடா இடிக்காம உட்காரு பக்கி. ஓகே, கிளாஸுக்கு போலாமா? ஏபிசி மீவாசி எல்லாம் என் கைராசி சோ ஈஸி. ஏபிசி மீவாசி எல்லாம் என் கைராசி சோ ஈஸி. ஏன் மூட மாத்தாத. நான் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். எல்லாம் அமைதியா இருக்கணும். அப்ப வர 1 மணி நேரம் ஆகும். ஐயா சிக்ஸர். இல்லடா அவுட்டு. ஓகே, ஆனுவல் டே ரிஹர்சல் பார்க்கலாமா? வாங்க வாங்க வாங்க. கிளாஸ் ரூம்ல சூச்சு போகாத போகாத நான் கேக்குறியா? அடிக்கிற கை அணைக்குமா? செவ்வுல திரும்பிடும். மத்த சேட்டையெல்லாம் பண்றியே, ஒழுங்கா ஆட தெரியுதா? வந்து பார்த்து பார்த்து ஆடு மூதேவி. சரிங்க ஸ்ரீதேவி. என்ன பார்த்து இல்ல, அவங்கள பார்த்து. ஏய் என்னாச்சு? இஸ் கான் பா. ரோபோ சங்கரன் சந்தியா வரும்போதே எனக்கு ஏதோ ஒரு காமெடி வரும்னு எதிர்பார்த்தேன். யூ டிட் நாட் டிசப்பாயிண்ட்.
ஐ ஹேவ் டு சே இந்த இதில் வந்து சந்தியா யூ வாஸ் ஸோ ஆசம். எனக்கு கண்ணே எடுக்க முடியல. ஸோ அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக ஆடிருக்கீங்க இந்த ஹோல் இதில் காமெடி இதில் அவர் வந்து காமெடி பார்ட் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு அண்ட் நீங்கள் வந்து பியூட்டியை ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப அழகாக ஆடினீங்க அண்ட் அவர் கூட இன்றைக்கி காமெடி ஒரு தீமாக நல்லா எடுத்திருந்தாங்க அண்ட் அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபஸ்ட்டு அவரோட என்ட்ரி அண்ட் காஸ்டியூம்லேயே வந்து ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸும் ஒரு வாட்டர் பாட்டிலும் தூக்கிட்டு வந்ததே ஒரு சிரிப்பு வர மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தது அண்ட் ரியலி ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் யுவர் டான்ஸ் இன் திஸ் இது. உங்களுக்கு டெஃபினெட்லி டான்ஸ்னால நிறைய மார்க்ஸ் வரும் இந்த இதில் சுற்றில். கங்க்ராட்ஸ். You're from Radha ma'am. ஓகே, ரோபோ எப்போவுமே காமெடி ரவுண்டுன்னு வரும்போது மற்றவங்களோட உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இட்ஸ் லைக் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ரோபோ வந்து ஜஸ்ட் அப்படி ஒரு லுக்கு பார்த்தாலே நம்ம சிரிப்போம். அப்படி கமெண்ட் ஏன்னா ஒவ்வொரு எபிசோடு முடிச்சுட்டு என்னை விரும்புகிறவங்க, என்னோட ரிலேட்டிவ், என் பசங்க எல்லாருமே உங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப கலகலப்பாக எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகத்தை ஊட்டி. அப்படி பார்க்கும்போது இது எனக்கு அவ்வளோ பிடிக்கல ரோபோ. ஐ மீன் மேபி நான் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணேனோ தெரியல. பட் என்ன சொல்கிறது, குழந்தைங்களை ஐ மீன் த டோட்டல் உங்களோட அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு தேவையான எல்லாமே இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணீங்க. பட் கொஞ்சம் அந்த பிகினிங்கில் கொஞ்சம் ரொம்ப நாட்டியான பையன் வந்தாங்க, டீச்சரை ரொம்ப கலாட்டை பண்ண. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சம்திங் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டான்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால எனக்கு அப்படி தோணுச்சோ தெரியல. அப்புறம் சந்தியா, உங்களுக்கு இந்த எபிசோடில் லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஓகே, புடவை கட்டி ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஐ லவ் திஸ் கலர். யூ ஆல்வேஸ் ராக். ஐ மீன் நீங்கள் யூஸ் பண்ண தீமில் இதுக்கு மேலே ஆட முடியாது, அது வேறு விஷயம். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டான்ஸை போட்டு என்னமோ பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் என்னமோ ஐ மிஸ் சம்திங் ரொம்ப. ஓகே, Thank you so much ma'am. And சிவா அவர்கள்கிட்ட கேட்கலாம். ஜென்யூனாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பிரதர். என்னென்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதாவது ஒருத்தவங்க நல்லா ஆடுறது வந்து பெரிய விஷயமே இல்லை, நல்லா ஆட தெரியாத மாதிரி பக்கத்தில் பார்த்து ஆடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன நேச்சுரலாக பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. ஐ ரியலி என்ஜாய் இட். தேங்க்யூ. ஓகே, ஸோ ரோபோ வந்துட்டு இந்த காமெடி டான்ஸில் ஆடி முடிச்சிட்டிங்க. பட் நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கனால இதை நான் கேட்குறேன். சின்ன வயசில் படித்த ரைம்ஸ் ஏதாவது ஒரு பாப்பா மாதிரி சொல்லுங்களேன். கண்ணே பாப்பா நீ தூங்கு, கருவாய மகனே நீ தூங்கு, கோண மண்டையா நீ தூங்கு. இது ரைம்ஸா? இது நான் படித்த புது ரைம்ஸ். இப்போ ஆமாம், நான் பாப்பாவா இருக்கும்போது படிச்சது சொன்னேன், பீப்பாவா இருக்கும்போது படிச்சது கேட்கல. ஏன் உங்களை பற்றி நீங்களே அடிக்கடி உங்களை பற்றி தான் சொல்கிறேன். நல்ல அழகா க்யூட்டா ஒரு பேபி மாதிரி. சரி, பேபி எப்படி பேசும் அந்த மாதிரி கேட்கும். ஓகேவா? சரி, ஓகே. சங்கர், உன் பேர் என்ன? ஐயோ, எவ்வளோ சமத்து குழந்தை பாரு, வாய் திறந்தே பேச மாட்டேங்குது. நீ சேட்டையே பண்ண மாட்டியா குழந்தை? ஐயோ, இதுக்கும் என்ன மாதிரி ஒரு குழந்தை பாரு, அமைதியின் திருவுருவமா இருக்கு. உங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றதுக்கு. சரி, குழந்தை பரவாயில்ல, இருந்தாலும் பேர் சொல்லு. இது நிகழ்ச்சி தானே, அதனால ஏதாவது ஒரு பேர் சொல்லு. நீ வாய் திறந்து பேசவே மாட்டியா? சேட்டையே பண்ண மாட்டியா? வாயில பாக்கு துப்பிட்டு வந்துடுறான், துப்பிட்டு வந்துடுறது. அப்படியே போயிடு, துப்பு கேட்ட மனுஷன் நீ எதுக்கு இருக்க இந்த ஷோல? ஓகே, ஆனால் நான் ஒரு சில விஷயம் இங்கே மேடத்திட்ட பேசலான் இருக்கேன். பேசுங்க. நீங்கள் உட்காந்துருங்க சந்தியா. தேங்க்யூ. ஆக்சுவலி நான் இந்த ஃபீல்டுக்கு வரது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் மேடை நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம். மதுரையில் வந்து ஹியூமர் கிளப், அதில் தான் எங்களுடைய இந்த மாதிரி காமெடி சென்ஸ்லாம் எனக்கு இந்த ப்ரொஃபஷனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணது அங்கே தான். அதுக்கப்புறம் மேடையில் மிமிக்ரி பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு அலைஞ்ச மேடைகள், நிறைய மேடைகள். நம்மளை ப்ரூஃப் பண்ண முடியுமா, நம்ம மேடையில் நம்மளை காமிக்க முடியுமா, அது கிடைக்கிறதுக்கே அவ்வளோ போராட்டங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு கோட் ஷூட் போட்டு அழகு பார்த்து ஒரு மிக பிரம்மாண்டமான மேடை கொடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் கொடுத்தது இந்த விஜய் டிவி கலக்கப்போகுது யார் நிகழ்ச்சி தான். அவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட பலன்லாம் எங்களுக்கு அப்போ தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் நல்லா ஃபோக்கஸ் ஆனோம். அதுக்கப்புறம் நிறைய வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய இன்றைக்கி வரையும் அதுதான் எங்களுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம். அப்போது அந்த டயத்தில் தான் அந்த ஜோடி கால்ஃபால் பண்ணாங்க. அப்போ அதில் என்னை கேட்டாங்க, இவ்வளோ நாளாக நம்மளை ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக ஒரு காமெடியாக நான் பார்த்தாங்களே, நம்ம வேறு ஒரு வெர்ஷனில் நம்மளை ப்ரூஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒத்துக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஜோடி கிடைக்க மாட்டேன்ட்டாங்க. மற்ற 9 பேருக்கும் ஜோடி கிடச்சிட்டாங்க. எனக்கு வந்து என் கூட ஆட மாட்டேன்ட்டாங்க நிறைய பேர். அவங்க பேர் சொல்ல விரும்பலை. வந்து கேட்டதுக்கெல்லாம் அவர் குண்டா இருக்கார், அவரோட வந்து ஆடுனா வந்து நான் அசிங்கமாயிடுவேன். அப்புறம் வந்து அவர் காமெடி பீஸாக இருக்கார், நான் வந்தால் என்னையும் காமெடி பீஸ் ஆக்கிடுவாங்க. நான் ஆடணும்னா எனக்கு ஏற்ற ஒரு ஹீரோ தான் வேணும், ஹீரோவோட தான் நான் ஆடுவேன், அவர் கூடலாம் ஆட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னை உடம்பை சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளவு நாளெல்லாம் நான் வந்து என் உடம்பை நினச்சி நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன்னா என்னால் எதுவுமே முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக தான் இருப்பேன். எதுவும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம தோல்வி இருக்கிறது வர்றது, வெற்றி வர்றது போகிறது அது வேறு. பட் எதுவுமே பாசிட்டிவானதாக இருப்பேன். பட் இவங்க சொன்னதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கூட ஒரு பொண்ணு வந்து ஆட மாட்டேங்குதே, இவ்வளோ நாள் நம்ம எத்தனையோ பேரை சந்தோஷப்படுத்துகிறோம், பட் என்னையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி என்னை ஃபீல் பண்ண விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப வேணான்ட்டேன். பட் லாஸ்ட் மினிட்ல இன்ட்ரோ ரவுண்டு ஃபஸ்ட்டு வைக்கும்போது என்னைக்கு ஷூட்டிங்க்கும் அன்னைக்கு முதல் நாள் சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. இவங்க சேனல்லேருந்து கேட்ட முதல் விஷயமே, உங்கள் கூட பேர் ரோபோ சங்கர் ஆடுவார், ரோபோ சங்கரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அவருடைய நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா, நேரில் பார்த்துருக்கீங்களா, அவர் குண்டா இருப்பார், ஆனால் அவர் கூட நீங்கள் ஆட தயாருன்னு கேட்ட ஒரே வார்த்தைக்கு அவர் கூட ஆடுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம்னு சொன்னவங்க சந்தியா. ஸோ அந்த விதத்தில் ஒரு காமெடியனாக இருந்து என் கூட வந்து பெர்ஃபார்ம் பண்ணி என் கூட ட்ராவல் பண்ணுற சந்தியாவுக்கு வந்து இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும். அதுக்காக மேடம் தேங்க்யூ. தேங்க்யூ ரோபோ.